Hello children. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ப்ரோக்ராமிங் டூல்ஸ்ன்ற டாபிக் தான் டாப்பிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து சாப்டர் 1ல் வந்து சாஃப்ட்வேர்னால் என்னென்னு பார்த்துட்டு இருந்தோம். சாஃப்ட்வேரை வந்து 3 கிளாஸிஃபை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர், செகண்ட் ஒன் இஸ் த ப்ரோக்ராமிங் டூல்ஸ், தேர்ட் ஒன் இஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர்னால் என்னென்னு பார்த்தோம். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னும் போது பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர்னா வேறு ஒன்றும் இல்லை, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னும் போது பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்குது. மெஷின் சாஃப்ட்வேர்னால் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். ஆக்சுவலி கம்ப்யூட்டர் வந்து மெஷின். இப்போ நமக்கு ஒரு ஒர்க்கு வேணும்னும் போது கம்ப்யூட்டர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒர்க்கை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர்ன்ற மெஷினோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோம், கம்யூனிகேட் பண்ணுறோன்னா த்ரூ இன்ஸ்ட்ரக்ஷன் சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக. நான் அதுதான் சொல்லும்போது சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து என்ன தான் நீங்கள் எவ்வளோ தான் அமௌண்ட்டு கொடுத்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினாலே அது வந்து ஹார்ட்வேர், ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ். நீங்கள் சாஃப்ட்வேர் ஒன்று அது உள்ளே போட்டால் தான் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனுக்கே வரும். ஸோ அது வர நீங்கள் வந்து ஹார்ட்வேரால் ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், சாஃப்ட்வேர்ன்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். அதில் வந்து லாஸ்ட் வீடியோவில் சிஸ்டம் சாஃப்ட்வேர்னால் என்ன பார்த்தோம். அதில் வந்து மெயினாக 3 பார்த்தோம். சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் டிரைவர் சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ இது 3மே வந்து எதில் பார்த்தோம்னா சிஸ்டம் சாஃப்ட்வேரில் டீட்டெயிலாக நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து ப்ரோக்ராமிங் டூல்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, in order to get some work done by the computer we need to give instructions which are applied on the input data to get the desired outcome. Clear-ஆ சொல்லிடுங்க. In order to get some work done by the computer we need to give instructions which are applied on the input data to get the desired outcome. ஓகே, நமக்கு வந்து கம்ப்யூட்டர் வழியாக சம் வேலை நடக்கணும். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட எனக்கு ஒரு வேலை நடக்கணும். என்ன பண்ணும், உதாரணத்துக்கு என்னுடைய புக்கு வந்து ஸ்டாஃப் ரூமில் இருக்குது, எடுத்துகிட்டு வரணும். எனக்கு அந்த வேலை முடியணும் போது என்ன பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டுட்டு என்னுடைய புக்கு வந்து அங்கே இருக்குது, எடுத்துகிட்டு வரணுன்னே என்னுடைய வேலை வந்து புக்கு நான் வந்து வேணும். இப்போ எனக்கு அதான் என்னுடைய ஒர்க். இப்போ வந்து புக்கு என் கைக்கு வரணும். இப்போ உடனே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை கால் பண்ணுறேன். உடனே நீ என்னுடைய ஸ்டாஃப் ரூம் போய்ட்டு என்னுடைய புக்கை வந்து எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறேன். உடனே அவன் வந்து உடனே என்ன புக் நேம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உடனே என்னுடைய ரேக்கில் வந்து புக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த உடனே போய்ட்டு அவன் வந்து செய்கிறான் அந்த ஸ்டூடெண்ட். அதே போல் தான் நான் கம்ப்யூட்டர்ன்றது ஒரு மிஷின். அப்போ வந்து என்னுடைய ஒர்க்கை வந்து நான் வாங்கணும். அப்படின்னும் போது வி நீட் டு கிவ் த இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ எதுக்காக கொடுக்குறேன், இன்புட் டேட்டா. ஸோ நான் வந்து எதுக்கு நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், இன்புட் டேட்டாவை வந்து கொடுக்குறேன். எனக்கு வந்து இந்த அவுட்புட் வேணும். நான் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்தேன், எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ஒரு புக்கு, என்னுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கு எடுத்துகிட்டு வரணும். அதுதான் இன்புட். இப்போ இங்கே வந்து அதே போல் வந்து உன்னுடைய மார்க்ஸ் கொடுக்குறோம், அது வந்து இன்புட் டேட்டா. ஓகே, அதை வந்து எப்படி வந்து எனக்கு என்ன அவுட்புட் வேணும், உன்னுடைய மார்க்கை வச்சு எனக்கு ரிசல்ட் என்ன, எந்த ரேங்க் எடுத்துக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது அதுதான் அவுட்கம். அதை எப்படி வர வைக்கிறது, நான் மார்க் மட்டும் தான் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு வந்து உன்னுடைய ரிசல்ட்டு தெரியணும், ரேங்க், ஆவரேஜ் எல்லாம் தெரியணும். அப்படின்னும் போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம், கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறோம். ஓகேவா? த்ரூ த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி நம்ம வந்து அந்த இன்புட்டுக்கு டேட்டாவும் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்தோன்னா அதை ப்ராசஸ் பண்ணி எனக்கு தேவையான அவுட்கம்மை கொடுக்குது. அவுட்கம்னால் வேறு ஒன்றும் இல்லை, அவுட்புட்டை வந்து கொடுக்குது. கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் ஆர் டெவலப்டு ஃபார் ரைட்டிங் தீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அடுத்த லைனில் சொல்லிட்டாங்க, கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் ஆர் டெவலப்டு ஃபார் ரைட்டிங். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுக்கறதுனா அதுக்கு தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம படிக்கிறோம்ல, அந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மூலமாக தான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா C++ படிப்போம், அதுக்கப்புறம் பைத்தான், ஜாவா. ஸோ இது மாதிரியெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். .NET இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ அது வழியாக தான் நம்ம வந்து கம்ப்யூட்டரை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு வேலையை வந்து வாங்குகிறோம். ஓகே, it is important to understand here that computers and humans understand completely different languages. While humans are able to write programs in high level language, computers understand machine language. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் ஹியூமன்ஸாக அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். நாம் ஒரு லாங்குவேஜை பயன்படுத்துவோம், கம்ப்யூட்டர் வந்து வேறு லாங்குவேஜ். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதர் கண்ட்ரி வேறு ஸ்டேட் போனால் அவன் வந்து வேறு லாங்குவேஜ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம பேசுகிற நீங்கள் லாங்குவேஜ் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் விடுங்க. இப்போ நம்ம தமிழ்நாடுனா மோஸ்ட்லி நம்மளோட மதர் டங் தமிழ். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்னடா, மலையாளம், இது மாதிரி அவங்க ஸ்டேட்டில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், மதர் டங் இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நம்மளுடைய பேசுகிற லாங்குவேஜ் வேறு, கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வேறு. ஓகே, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்.
while humans are able to write programs in high level language. ஸோ கம்ப்யூட்டரை நாம் வந்து ஹை லெவல் லாங்குவேஜில் தான் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஆனால் கம்ப்யூட்டருக்கு வந்து மெஷின் லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும், அதுக்கு ஹை லெவல் லாங்குவேஜ் தெரியாது. ஓகே, நாம் எழுதுகிற ப்ரோக்ராம் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்னால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. C++, ஜாவா, பைத்தானில் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன், அது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ்னால் இங்கிலீஷ் லைக் லாங்குவேஜ், இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட சின்டெக்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். எப்படி இங்கிலீஷ்னால் கிராமர்ஸ் இருக்குது, எப்படி எழுதணும், சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், ரூல்ஸ் அண்ட் அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் நம்ம கிராமர்ன்றோம். தமிழில் இலக்கணம் இருக்குது, இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னா கிராமர் இருக்குது. அதே போல் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் பார்த்திங்கன்னா சின்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்டெக்ஸ்னால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா நம்ம அந்த லாங்குவேஜோட ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ அது போல் தான் நமக்கு வந்து நம்ம ஆஸ் ஏ ஹியூமன் வந்து நாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் C++, ஜாவாவில் எழுதுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் ஹை லெவல் லாங்குவேஜ். ஆனால் கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது மெஷின் லெவல் லாங்குவேஜ். மெஷின் லெவல் லாங்குவேஜ்னால் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகேவா? ஸோ தேர் இஸ் எ கண்டினியூஸ் நீட் ஃபார் கன்வர்ஷன் ஃப்ரம் ஹை லெவல் டு மெஷின் லெவல் லாங்குவேஜ். ஸோ இப்போ வந்து நமக்கு என்னென்னா நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா கம்ப்யூட்டரை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அப்போனா நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போனா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும், ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து தமிழ் பேசுகிறேன், எனக்கு வந்து மலையாளம் தெரியாது, ஒருத்தருக்கு மலையாளம் தெரியும், பார்த்திங்கன்னா தமிழ் அவனுக்கு தெரியாது. ஆனால் ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு சில இன்ஃபர்மேஷன் பிஸ்னஸ் டீல் பண்ணணும்னா அப்போ வந்து ஒரு தேர்ட் பர்சன், ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுவோம். நான் தமிழில் சொல்கிறது அவர் வந்து 2 லாங்குவேஜும் அவருக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ நான் தமிழில் சொல்கிறது அவர் வந்து மலையாளத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறத அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு சொல்லுவாங்க. ஸோ இதே போல் ஃபாரின் லாங்குவேஜஸ், இப்போ எனக்கு கொரியா தெரியாது, கொரியன் லாங்குவேஜ் தெரியாதுன்னா அப்படி நம்ம ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய கொரியன் கம்பெனிஸ் இருக்குது. ஓகே, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இப்போ அவங்களாம் வராங்க, அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாதுன்னும் போது அப்போ டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க. ஓகேவா? கொரியாவும் தெரிஞ்சவங்க, தமிழ் தெரிஞ்சவங்க 2 பேரும் டிரான்ஸ்லேட் வச்சுட்டு அதை வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறதுக்கு அந்த டிரான்ஸ்லேட் இருப்பாங்க. அதே போல் தான் இங்கே ஒரு லாங்குவேஜ்லேருந்து நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் மெஷின் லெவல் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ தெர் இஸ் எ கண்டினியூஸ் நீட் ஃபார் கன்வர்ஷன் ஃப்ரம் ஹை லெவல் லாங்குவேஜ் டு மெஷின் லெவல் லாங்குவேஜ் ஃபார் விச் டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஆர் நீடு. இப்போ நம்ம எப்படி நம்ம ஜென்ரலாகவே ஒரு டிரான்ஸ்லேட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்கள்ல, அதே போல் தான் கம்ப்யூட்டர்லேயே வந்து டிரான்ஸ்லேட்டர்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து கன்வர்ஷன் வந்து ஒரு வேலையை பார்க்குது. ஆல்சோ டு ரைட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கோட் எடிட்டர்ஸ். ஓகே, ஆல்சோ டு ரைட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கோட் எடிட்டர்ஸ். கோட் எடிட்டர்ஸ்னால் IDLEன்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் இன் பைத்தானில் இருக்குது. இப்போ அதில் தான் நான் வந்து எடிட் பண்ணுறேன். கோடிங்லாம் எங்கே எழுதுறதுன்னு கேட்டோம்னா இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, இப்போ நீங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, MS வேர்டு இல்லைனா ஓப்பன் ஆஃபீஸ் இது மாதிரி ஒரு டூலில் போய்ட்டு ஒரு ஸ்டார் ரைட்டர் இது மாதிரி இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுவீங்க. ரெஸ்யூமை வந்து டைப் பண்ணுவீங்க, ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதே போல் தான் நான் கோடிங் எழுதுறதுக்கு நம்ம வந்து we have to use the editors. ஓகே, டெக்ஸ்ட் எடிட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். அது வந்து பைத்தானில் பார்த்தீங்கன்னா IDLEன்ற எடிட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நாட் ஓன்லி பைத்தான், மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சம் எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, ஆர் நீடட். we will briefly describe here the programming languages, language translator and ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் டூல்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறது ப்ரோக்ராமிங் டூல்ஸ். அதில் வந்து இந்த 3 சப் டாபிக்ஸ் வருது. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னென்னு பார்க்கலாம், அடுத்து லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் டூல்ஸ். இது 3த்தையும் அவங்க வந்து பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹியூமன் பீயிங் டு ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆர் டெவலப்டு டு சிம்ப்ளிஃபை த கோடிங். 2 major categories of computer programming languages are low level languages and high level languages. ஃபஸ்ட்டு பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நாம் வந்து ப்ரோக்ராமிங் வந்து ஜீரோஸ், ஏன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து 0 and 1 தான் தெரியும். நம்ம எல்லாமே ப்ரோக்ராமை வந்து ஒரு ஒர்க்கை வந்து 0 and 1லேயே எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க, இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஹியூமன். ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் வந்து என்ன பார்த்திங்கன்னா நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் நம்ம வந்து ரிமெம்பர் பண்ண முடியாது. எல்லாத்தையும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் நிறைய வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண டாஸ்க் எல்லாத்தையும் நான் ஜீரோஸ் ஒன்ஸ்லேயே பண்ணுறது இம்பாசிபிள். அது வந்து நடக்கிற காரியம் இல்லை, டிஃபிகல்ட். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆர் டெவலப்டு டு சிம்ப்ளிஃபை த கோடிங். இப்போ எனக்கு வேலை பண்ணணும் போது டைரெக்டாக நான் மெஷின் லாங்குவேஜில் ப்ரோக்ராம் பண்ண முடியாது, கஷ்டம். ஓகே, அதுக்காக நம்மளை சிம்ப்ளிஃபை பண்ணுறது, கோடிங்கை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு வந்தது தான் ஹை லெவல் ப்ரோக்ராமிங். ஓகே, ஆனால் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா
ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா தே ஆர் யூஸ் மெஷின் லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா வேக்யூம் டியூப்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம பார்த்தோம். செகண்ட் வீடியோ தேர்ட் வீடியோவில் பார்த்தோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணாங்க. செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேட்டர். ஸோ இப்போ வேக்யூம் டியூப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்த இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 50-60 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து டைரெக்டாக மெஷின் லாங்குவேஜஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங்க்கு வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அந்த டிஃபிகல்ட்டை போக்குறதுக்கு வந்தது தான் ஹை லெவல் லாங்குவேஜ். அது வந்து கோடிங்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணிச்சு. டைரெக்டாக மெஷின் லெவல் லாங்குவேஜுக்கு எழுதுறது பதில் நம்ம வந்து ஹை லெவல் லாங்குவேஜில் ப்ரோக்ராம் எழுதுகிறோம். ஓகே, 2 மேஜர் கேட்டகரிஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்னா மேஜர் கேட்டகரி லோ லெவல் லாங்குவேஜ் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜஸ். ஓகே, லோ லெவல் லாங்குவேஜஸ்ன்னும் போது அடுத்தது சொன்ன பாரு, லோ லெவல் லாங்குவேஜஸ் ஆர் மெஷின் டிபெண்ட் லாங்குவேஜஸ் அண்ட் இன்க்ளூட் மெஷின் லாங்குவேஜ் அண்ட் அசம்பிளி லாங்குவேஜ். இப்போ லோ லெவல் லாங்குவேஜில் 2 லாங்குவேஜ் வருது. ஒன்று வந்து மெஷின் லெவல் லாங்குவேஜ் அண்ட் அனதர் ஒன் இஸ் தான் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். இப்போ மெஷின் லெவல் லாங்குவேஜ்னால் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். 0s and 1s தான் மெஷின் லெவல் லாங்குவேஜ். மெஷின் லெவல் லாங்குவேஜ் இஸ் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ். கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரு மொழி எதுன்னா மெஷின் லெவல் லாங்குவேஜ் தான். ஓகேவா? 0s and 1s தான் தெரியும். அப்படின்னா இன்னொரு கொஸ்டின் வருது, வாட் இஸ் அசம்பிளி லாங்குவேஜ் லெவல் லாங்குவேஜ்? அதான் சொல்கிறாங்க பாரு, மெஷின் லாங்குவேஜ் யூசஸ் 1s and 0s டு ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விச் ஆர் டைரக்ட்லி அண்டர்ஸ்டுட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் பை த கம்ப்யூட்டர். ஏன்னா நான் கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் டைரெக்டாக சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தருக்கு 2 பேருக்கு எங்களுக்கு தமிழ் தெரியுதுன்னா நான் டைரெக்டாக சொல்லிடலாம். அங்கே வந்து எனக்கு டிரான்ஸ்லேட்டரே தேவையில்லை. ஓகே, அதே போல் கம்ப்யூட்டருக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்? 0s and 1s. இப்போ நான் டைரெக்டாக ப்ரோக்ராமே அதில் எழுதிட்டுனா கம்ப்யூட்டர் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன் விச் ஆர் டைரக்ட்லி அண்டர்ஸ்டுட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் பை த கம்ப்யூட்டர். பட் ரைட்டிங் கோட் இன் த மெஷின் லாங்குவேஜ் இஸ் டிஃபிகல்ட் ஆஸ் ஒன் ஹேஸ் டு ரிமெம்பர். பட் ஆனால் மெஷின் லாங்குவேஜில் எழுதுறதுன்றது கோடிங் வந்து டிஃபிகல்ட் அண்ட் ஹேஸ் டு ரிமெம்பர் ஆல் ஆப்ரேஷன் கோட்ஸ் அண்ட் மெஷின் அட்ரஸஸ். எல்லா ஆப்ரேஷன் கோடையும் மெஷின் அட்ரஸஸையும் நம்ம ரிமெம்பர் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுறது ஒரு tedious ஜாப், ஒரு கஷ்டமான வேலை. ஆல்சோ ஃபைண்டிங் எரர்ஸ் இன் த கோட் ரிட்டன் இன் மெஷின் லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ டிஃபிகல்ட். ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராம் அந்த எல்லாமே மெமரி அட்ரஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம், ஆடு செப்பரேட் மல்டிப்ளை, இதுக்கெல்லாம் நம்ம பைனரிஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ப்ரோக்ராமிங் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு tedious ஜாப், ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது அது மட்டும் இல்லை, நம்ம எரர்னா என்னென்னா மிஸ்டேக்ஸ். நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம், எல்லாம் கரெக்டாக எழுதுன்னு சொல்ல முடியாது. சம் எரர்ஸ் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், அதுதான் எரர்னும். நம்ம யூஸ்வலாக என்ன சொல்கிறோம், உன்னுடைய பேப்பரில் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறோம். நீ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸு, நம்ம சொல்கிறோம் இல்லை, நீ இந்த டீட்டெயில் கொஷினில் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்க, ஆன்சரில் இந்த மிஸ்டேக் இருக்குது, அதனால் உனக்கு மார்க் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் வந்து 2 மார்க்ஸ் ரெடியூ பண்ணி 3 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் இல்லை. அப்படின்னா அது மிஸ்டேக்னு சொல்கிறோம். ஏன்னா நீ வந்து தப்பாக எழுதியிருக்க, அந்த ப்ரோக்ராமை தப்பாக பண்ணியிருக்கேன். அதே போல் தான் ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எரர்னு சொல்கிறோம். மிஸ்டேக் பண்ணதை வந்து எரர்னு சொல்கிறோம். ஓகேவா? நீ ப்ரோக்ராம் ஒரு லேபில் பண்ணுறீங்க. ஸோ லேபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கமாண்ட், நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் நீ எழுதியிருக்க ப்ரோக்ராமை. ஓகே, இப்போ நீங்கள் எப்படி ஒரு சிலது கிராமட்டிக்கல் இங்கிலீஷ் எழுதும் போது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்னு நம்ம சொல்கிறோம் இல்லை, அதே போல் தான் நம்ம ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு பைத்தானில் இல்லைனா C++ல் ப்ரோக்ராம் எழுதும்போது நீங்கள் சம் மிஸ்டேக்ஸ் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் எழுதுனீங்கன்னா அதை தான் எரர்னு சொல்கிறோம். அந்த எரரை கரெக்ட் பண்ணால் தான் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? நமக்கு நினச்ச என்ன அவுட்புட் வேணுமோ அது வந்து நமக்கு கிடைக்கும். நான் உனக்கு தப்பாக நான் இன்புட் கொடுத்தேன்னா எனக்கு கரெக்டாக வருமா? அவுட்புட் வராது. அப்படின்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை கூட கரெக்டாக கொடுத்தா தான் எனக்கு அவுட்புட் கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு எரரை வந்து ஃபைண்டிங் எரர்ஸ் இந்த கோடு ரிட்டன் மெஷின் லாங்குவேஜில் வந்து ஒரு எரரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு வந்து மெஷின் லாங்குவேஜை பற்றி ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சொல்லியிருக்கான். 2 லாங்குவேஜில் வந்து மெஷின் லாங்குவேஜ்னால் என்னன்றதை சொல்லியிருக்கான். அடுத்தது வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணதுக்கு வந்தது தான் என்னென்னா அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். அடுத்த லெவல் லாங்குவேஜ் எப்படி ஒவ்வொரு டிவைஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் வருது. ஃபோன்லேயே ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெலிஃபோன்ற கான்செப்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு, மொபைல் ஃபோன். அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வேறு டைப் ஆஃப் ஃபோன்ஸ் வந்துச்சு. இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலில் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் எப்படி டெவலப்மெண்ட் இருக்கோ அதே போல் தான் மெஷின் லாங்குவேஜில் இவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது. அடுத்தது அதை சிம்பிளிஃபை பண்ண வந்த ஒரு லாங்குவேஜ் தான் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். ஓகே, டு சிம்பிளிஃபை த ரைட்டிங் ஆஃப் கோட் அசம்பிளி லாங்குவேஜஸ் வாஸ் டெவலப்டு.
that allowed usage of English like words and symbols instead of zeros and ones. ஸோ இது வந்து நமக்கு என்ன அலோவ் பண்ணிச்சுன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து ப்ரோக்ராம் எழுதாமல் இங்கிலீஷ் லைக் வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிளும் இங்கே யூஸ் பண்ண அலோவ் பண்ணிச்சு இந்த ப்ரோக்ராம் இந்த லாங்குவேஜஸ். அதே போல் இங்கிலீஷ் லைக் வேர்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஆடுன்றது ஒரு இங்கிலீஷ் வேர்டு, அதை வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அக்செப்ட் பண்ணிச்சு ஆட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஓவி மூவ்னா எம்ஓவி, அதுக்கப்புறம் சம் சிம்பிள்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணிச்சு. அதுதான் சொல்கிறாங்க ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் பதில் இது மாதிரி இங்கிலீஷ் லைக் வேர்ட்ஸையும் சிம்பிளையும் அலோவ் பண்ணிச்சு. One major drawback of writing code in this language is that the code is computer specific. The code written for one type of CPU cannot be used for another type of CPU. இங்கே வந்து என்ன இந்த அசம்பிளி லெவல் லாங்குவேஜில் டிஃபிகல்ட் ஆச்சுன்னா, இப்போ நான் என்னுடைய கம்ப்யூட்டரில் வந்து ப்ரோக்ராம் எழுதுகிறேன் அசம்பிளி லாங்குவேஜ். ஏன்னா அது வந்து மெஷின் டிபெண்ட். என் சிஸ்டத்தில் வந்து ஒரு CPU ஒரு கான்ஃபிகரேஷனில் இருக்கும். இதே ப்ரோக்ராம் வந்து சேம் ப்ரோக்ராம் வந்து காப்பி பண்ணிட்டு போய் வேறு ப்ரோக்ராமில் வேறு ஒரு சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணால் ஒர்க் ஆகாது. ஏன்னா அது வந்து மெஷின் டிபெண்ட், மெஷினை சார்ந்து இருக்குது. ஏன்னா என்னுடைய கம்ப்யூட்டரில் இருக்க CPU ஒரு இதாக இருக்கும், வேறு ஒருத்தருடைய CPU வந்து அங்கே வேறு கான்ஃபிகர், அப்போ வந்து அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அதுதான் சொல்கிறாங்க டிஃப்ரெண்ட் CPU வந்து அனதர் டைப் ஆஃப் CPUவில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அப்படின்னும் போது நமக்கு வேஸ்ட் இல்லை. இப்போ நான் ஒரு இடத்துல டெவலப் பண்ணுறேன், அப்போ ப்ரோக்ராம் ஒரு மாதிரியாக இருக்கும். இன்னொரு இடத்துல வந்து வேறு ஒரு கம்ப்யூட்டர் வச்சு இப்போ நாமளே இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணுவீங்க, இன்னொருத்தர் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஒப்பேரா, இது மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, டிஃப்ரெண்ட் ஓஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்டர்நெட் பண்ணும்போது என்னுடைய கம்ப்யூட்டரில் நான் வந்து விண்டோஸ் வச்சுருக்கேன், இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இது லைனக்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஓஎஸ் டிஃப்ரெண்ட் ப்ரௌசர் வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண, ஆனால் வந்து எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஒர்க் ஆகணும். இன்டர்நெட் வந்து எல்லாத்துலேயும் நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஆனால் இது மாதிரி கம்ப்யூட்டரில் வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணணுன்னா அது வந்து CPU வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ இதுதான் அசம்பிளி லெவல் லாங்குவேஜோட டிஃபிகல்ட். ஆனால் மெஷின் லெவல் லாங்குவேஜோட இது வந்து பெட்டராக இருந்துச்சு. ஓகேவா? ஏன்னா அங்கே 0 1 போது ப்ரோக்ராம் எழுதுறது ரொம்ப டிஃபிகல்ட். பட் வந்து அசம்பிளி லெவல் லாங்குவேஜில் இங்கிலீஷ் லைக் வேர்ட்ஸை யூஸ் பண்ணோம், சிம்பிள்லாம் யூஸ் பண்ணோம், அட்வான்டேஜ் இருந்தது. பட் வந்து பெரிய ட்ராபேக் என்னென்னா மெஷின் டிபெண்ட். ஓகேவா? இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற லாங்குவேஜ் தான் ஹை லெவல் லாங்குவேஜ். ஓகே, ஹை லெவல் லாங்குவேஜஸ் ஆர் மெஷின் இண்டிபெண்ட் அண்ட் ஆர் சிம்பிளர் டு ரைட் கோட் இன் டூ. ஓகே, மெஷின் இண்டிபெண்ட் சொல்கிறான். மெஷின் இண்டிபெண்ட்னா நான் தான் ஒரு டெவலப்பர்ஸ் தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க பில்லிங் போடுறதுக்கு. நான் வந்து ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இப்போ என்னுடைய வீட்டில் நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டெவலப் பண்ணுறதுக்கு என்னுடைய ஒரு சிஸ்டம் என்னுடைய லேப்டாப்பில் நான் வந்து ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். அது ஒரு கான்ஃபிகரேஷன் ஒரு ஓஎஸை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஓகே, பட் வந்து சிஸ்டம் வந்து டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. ஆனால் வந்து கஸ்டமர் வந்து அவங்க விட்ட டிபார்ட்மெண்ட் நான் யார் சாஃப்ட்வேர் பண்ணால் அவங்க வந்து வேறு ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் நான் எழுதின ப்ரோக்ராம் வந்து எந்த கம்ப்யூட்டர்லேயும் ஒர்க் ஆகணும். அவன் எந்த ஓஎஸ் ஒர்க் யூஸ் பண்ணாலும் சரி, என்ன கான்ஃபிகரேஷன் இருந்தாலும் ஒர்க் பண்ணணும். ஓகே, அதுதான் மெஷின் இண்டிபெண்ட். ஏன்னா இன்றைக்கி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் அது இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு காரணம்னா மெஷின் இண்டிபெண்ட். எந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண நம்ம வந்து எல்லாருக்கையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் ப்ரோக்ராம் இந்த கம்ப்யூட்டரில் தான் டெவலப் பண்ணேன், இந்த சிஸ்டம் நீ இதே ஓஎஸ் வச்சுக்கோ, இதே யூஸ் பண்ணனா யாருமே உன்னுடைய ப்ராஜெக்ட் வந்து பண்ண முடியாது. எனக்கு வந்து இப்போ என் ப்ராஜெக்ட் எத்தனையோ பேர் வாங்குவாங்க, டிஃப்ரெண்ட் ஓஎஸ் வச்சுப்பாங்க. அப்படின்னும்போது நான் வந்து இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சுன்னா யாருமே சேல் பண்ண முடியாது, அது வச்சுருக்கிறவங்க மட்டும் தான். அப்போனா நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் வந்து எந்த இதுலேயும் ஒர்க் ஆகணும், எந்த சிஸ்டம் நம்ம அப்போ தான் நான் அதை வந்து சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா மெஷின் இண்டிபெண்ட். ஓகே, விச் இஸ் சிம்பிளர் டு ரைட் த கோட் இன் டூ. அதே போல் ஈஸியாக வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதலாம். ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் யூஸிங் இங்கிலீஷ் லைக் சென்டென்சஸ் and each high-level language follows a set of rules similar to natural language. கிளியராக சொல்லிட்டேன் பாரு, இதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் யூஸிங் இங்கிலீஷ் லைக் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? நம்ம வந்து இங்கிலீஷ் லைக் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரியே நம்ம வந்து இங்கிலீஷ்லேயே எழுதலாம், ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷனாக வேறு ஒன்றும் இல்லை, டோன்ட் கன்ஃபியூஸ். இன்ஸ்ட்ரக்ஷனாக கமாண்ட் டு த கம்ப்யூட்டர். யூஸிங் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வி ஆர் கிவிங் கமாண்ட் டு த கம்ப்யூட்டர். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்யூட்டரை வந்து கமாண்ட் பண்ணுறோம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், என்ன வேலை வேணுன்றதை சொல்லி வாங்குகிறோம். அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா. ஓகே, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் யூஸிங் இங்கிலீஷ் லைக் சென்டென்ஸ். ஈச் ஹை லெவல் லாங்குவேஜஸ் ஃபாலோஸ் ஏ செட் ஆஃப் ரூல்ஸ் சிமிலர் டு ஏ நேச்சுரல்.
எப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலீஷ்னால் கிராமர் இருக்குது, தமிழ்னா இலக்கணம் இருக்குது. அதே போல் தான் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுத போகிறோம். However, these languages are not directly understood by the computer. அடுத்து சொல்கிறேன் பாரு, ஏன்னா நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் வந்து ஹை லெவல் லாங்குவேஜில் எழுதியிருக்கோம். ஸோ அந்த ஹை லெவல் லாங்குவேஜஸ் ஆர் நாட் டைரெக்ட்லி அண்டர்ஸ்டுட் பை த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருக்கு வந்து டைரெக்டாக புரியாது. ஏன்னா கம்ப்யூட்டருக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்? ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் தெரியும். ஆனால் நாம் எழுதின ப்ரோக்ராம் இங்கிலீஷ் இருக்குது, கம்ப்யூட்டருக்கு இங்கிலீஷில் எக்ஸ்டென்மெண்ட்லாம் தெரியாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். இப்போ எனக்கு தமிழ் தெரியும், இன்னொருத்தருக்கு வந்து கொரியன் தெரியும். 2 பேருக்கும் எனக்கு வந்து கொரியா தெரியாது, அவனுக்கு வந்து தமிழ் தெரியாது. 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணால் எப்படி பண்ணோம்? ஒரு டிரான்ஸ்லேட்டர்னு ஒருத்தர் வச்சுக்கிறோம் இல்லை? அதே போல் தான் இங்கேயும் ஒரு டிரான்ஸ்லேட்டர்னு ஒருத்தர் வருவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து கன்வர்ஷன் ப்ராசஸை வந்து பார்க்கும். ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து மெஷின் லெவல் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணும், மெஷின்லேருந்து ஹை லெவல் கன்வெர்ட் பண்ணுறது தான் டிரான்ஸ்லேட்டர். ஓகே, அதை தான் சொல்ல வராங்க. Hence translator are needed to translate high level language orders codes into machine level language. எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்கிறாங்கன்னா C++, ஜாவா, பைத்தான், .NET இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா C# இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகேவா? அடுத்தது வந்து லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர். நம்ம ஏற்கனவே லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்னால் என்னன்னு பார்த்தோம், அதனுடைய யூசேஜ் என்னன்னு பார்த்தோம். அதை தான் இங்கே கொஞ்சம் இருக்காங்க. As the computer can understand only machine language, a translator is needed to convert the program written in assembly or high level language to machine language. So கம்ப்யூட்டர் வந்து ஒன்லி மெஷின் லாங்குவேஜ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் தெரியும். டிரான்ஸ்லேட்டர், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டரோடைய வேலை என்னென்னா கன்வெர்ட் பண்ணுது. நம்ம எழுதின அசம்பிளி லெவல் லாங்குவேஜோ இல்லைன்னா ஹை லெவல் லாங்குவேஜஸோ கன்வெர்டட் இன்டு த மெஷின் லாங்குவேஜ். ஸோ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸில் வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, அதுதான் வந்து லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டரோட ஒர்க். ஓகே, த ப்ரோக்ராம் கோட் ரிட்டன் இன் அசம்பிளி ஆர் ஹை லெவல் லாங்குவேஜ் இஸ் கால்டு சோர்ஸ் கோட். இப்போ நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்படுவீங்க, இனிமேல் கேள்விப்படனாலே இனிமேல் நிறைய கேள்விப்படுவீங்க காலேஜஸில். அதுக்கப்புறம் 12th காலேஜஸ் படிக்கும்போது இந்த சோர்ஸ் கோட்னு ஒரு வேர்டை கேள்விப்படுவீங்க. என்னென்னா நம்ம ஹை லெவல் லாங்குவேஜஸில் இல்லைன்னா அசம்பிளியில் இப்போ இன்றைக்கி நீங்கள் டோன்ட் வரி அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுறதில்ல, அதை விட்டுருங்க. ஹை லெவல் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் கோடிங் எழுதுகிறோம் இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷன், அது பேர் தான் சோர்ஸ் கோடுன்றது. நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம் இல்லை, கமாண்ட் கொடுக்குறோம் இல்லை, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ணிவிட்டு ஒரு பில் சாஃப்ட்வேரோ இல்லைன்னா ஒரு கேமிங் சாஃப்ட்வேரோ எழுதுகிறோம் இல்லை, அதுதான் வந்து சோர்ஸ் கோடுன்னு சொல்கிறது. ஓகே, த ப்ரோக்ராம் கோட் ரிட்டன் இன் அசம்பிளி ஆர் ஹை லெவல் லாங்குவேஜ் இஸ் கால்ட் சோர்ஸ் கோட். The source code is converted by a translator into the machine understandable form called object code. ஓகே, நான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் எழுதுறது வந்து சோர்ஸ் கோட். டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணணும்னா அதை வந்து மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்முக்கு மாற்றும், அது பேர் ஆப்ஜெக்ட் கோட். ஓகேவா? 2 விஷயம் ஞாபகம் பண்ணுங்க. ஒன்று வந்து சோர்ஸ் கோட், அனதர் ஒன் இஸ் த ஆப்ஜெக்ட் கோட். சோர்ஸ் கோட்னா நம்ம ஹை லெவல் லாங்குவேஜஸில் எழுதுறது சோர்ஸ் கோட். ஓகே, டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணணும்னா அதை கன்வெர்ட் பண்ணும். என்ன கன்வெர்ட் பண்ணோம்? கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச கோடாக கன்வெர்ட் பண்ணோம். தட் இஸ் கால்ட் ஆப்ஜெக்ட் கோட். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் கோடு உடனே உங்களுக்கு தெரியும். ஆப்ஜெக்ட் கோடு எந்த வடிவில் இருக்கும்? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் இருக்கும். ஏன்னா மெஷினுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்ன? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் கோடு இந்த மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோட். ஓகேவா? அதுக்கடுத்தது as we have different types of computer language, different translators are needed to convert the source code to machine code. இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குதுன்னு நான் பார்த்தோம். ஹை லெவல் லாங்குவேஜ் C++, ஜாவா, பைத்தான், இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம். அதே போல் வந்து டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸை வந்து லோ லெவல் லாங்குவேஜ் மெஷின் லாங்குவேஜஸாக கன்வெர்ட் பண்ணுதோம். ஓகே, the 3 types of translators are used in the computing system. 3 டைப் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர் இருக்குது. ஒன்று வந்து அசம்பிளர், அனதர் ஒன் இஸ் த கம்பைலர், தேர்ட் ஒன் இஸ் த இன்டர்பிரட்டர். இது 3 தான் டிரான்ஸ்லேஷன் வேலையை பண்ணுது. அசம்பிளர், கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர். இதுதான் ஹை லெவல் லாங்குவேஜ் ஆர் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்லேருந்து மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள். த டிரான்ஸ்லேட்டர் யூஸ்டு டு கன்வெர்ட் த கோட் ரிட்டன் இன் அசம்பிளி லாங்குவேஜஸ் டு மெஷின் லாங்குவேஜ் கால்ட் அசம்பிளர். அசம்பிளர்னா 2 மார்க்கில் கேட்டான்னா வாட் இஸ் அசம்பிளர்னா த டிரான்ஸ்லேட்டர் யூஸ்டு டு கன்வெர்ட் த கோட் ரிட்டன் இன் அசம்பிளி லாங்குவேஜ் டு மெஷின் லெவல் லாங்குவேஜ். ஓகே, லிசன், அசம்பிளருடைய வேலை என்ன? அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் மெஷின் லெவல் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் அசம்பிளருடைய ஒர்க். டிரான்ஸ்லேட் த
அசம்பிளி லெவல் கோட், அசம்பிளி லாங்குவேஜ். ஓகே, நான் அசம்பிளி லாங்குவேஜில் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், அதை வந்து மெஷினுக்கு கன்வெர்ட் பண்ணும், மெஷின் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணுறது தான் அசம்பிளருடைய ஒர்க். ஈச் அசம்பிளர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஏ ஸ்பெசிஃபிக் மைக்ரோப்ராசஸர் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஒன்லி அண்ட் என்ஸ் த மெஷின் கோட் இஸ் நாட் போர்ட்டபிள். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெஷினுக்கு ஏற்ப கன்வெர்ட் பண்ணிவிடும். அதை வந்து நான் வேறு மெஷினில் போட்டு ஒர்க் பண்ணணுன்னா ஒர்க் ஆகாது. அதுதான் சொல்கிறேன். அதுதானே நம்ம படிக்கும்போது இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், அசம்பிளி லெவல் லாங்குவேஜோடைய ட்ராபேக் என்னென்னா CPU டிபெண்ட். ஒரு சிஸ்டத்தில் எழுதுந்து இன்னொரு சிஸ்டத்தில் நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன்னா ஒர்க் ஆகாது. அதுதான் ட்ராபேக். நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன், அதுதான் இங்கே சொல்லியிருக்கான். ஈச் அசம்பிளர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஏ ஸ்பெசிஃபிக் ப்ராசஸர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செட் ஒன்லி அண்ட் என்ஸ் த மெஷின் கோட் இஸ் நாட் போர்ட்டபிள்னால் வேறு எங்கேயும் அதை வந்து நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறாருக்கேன். ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்கான், நம்ம வந்து இப்போ அசம்பிளர்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்தது வந்து வி ஆல்சோ நீட் டிரான்ஸ்லேட்டட் டு கன்வெர்ட் த கோட்ஸ் ரிட்டன் இன் ஹை லெவல் லாங்குவேஜ். ஓகே, அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்லேருந்து மெஷின் லெவல் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அசம்பிளர் யூஸ் ஆச்சு. இப்போ நான் வந்து ஹை லெவலில் எழுதியிருக்கேன். உதாரணத்துக்கு நான் பைத்தானில் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், இல்லைன்னா ஜாவாவில் எழுதியிருக்கேன். ஓகே, ஜாவாவில் இருக்கிற ப்ரோக்ராமை வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா அப்போ எனக்கு எது தேவைன்னா எனக்கு கம்பைலர் வந்து தேவைப்படுது. அதுதான் சார் இங்கே ஜாவான்னு எதுவும் போடலையே, C++ பைத்தான் எதுவும் போடலையேன்னா ஹை லெவல் லாங்குவேஜ்னால் அதுதான். ஹை லெவல் லாங்குவேஜஸ்னால் எக்ஸாம்பிள் என்னென்னா C++, ஜாவா, பைத்தான் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஹை லெவல் லாங்குவேஜஸ். ஓகே, ஸோ வி நீட் translators to convert the course written in high level language source code to machine understandable form, machine code for execution by the computer. So compiler converts the source code into machine code. கம்பைலர் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த சோர்ஸ் கோடை நான் ஹை லெவல் லாங்குவேஜில் எழுதின சோர்ஸ் கோடை மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகேவா? இஃப் த கோட் ஃபாலோஸ் ஆல் சின்டாக்டிக் ரூல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். இப்போ அந்த கோடு வந்து எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஓகே, எந்த ரூல்ஸையும் வந்து மிஸ் பண்ணிக்கூடாது. ரூல்ஸில் தப்பாக பண்ணிச்சுன்னா அது வந்து எரர் காட்டிடும், நமக்கு வந்து ஒழுங்காக கன்வெர்ட் ஆகாது. ஸோ நான் வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் வந்து அந்த கோடிங்கை வந்து அந்த கன்வர்ஷனை வந்து பார்க்கும், செக் பண்ணும். நீ கரெக்டாக எழுதிருக்கியா? கம்பைலர் என்ன பண்ணணுன்னா அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உன் ப்ரோக்ராமை செக் பண்ணும், சோர்ஸ் கோடை. நீ எல்லாமே அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ப்ரோக்ராம் எழுதிருக்கியா? ஓகேவா? அது கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் அது வந்து மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிளுக்காக கன்வெர்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா நீ எங்கே ப்ராப்ளம் பண்ணியிருக்க, எந்த லைனில் நீ தப்பு பண்ணியிருக்க ப்ரோக்ராம்ன்றதை வந்து எரரை காட்டி கொடுத்துடும். ஓகே, நம்ம அதை கரெக்ட் பண்ணால் தான் திருப்பியும் வந்து அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சுன்னா திருப்பியும் மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டை கொடுக்கும். ஓகே, இஃப் த கோட் ஃபாலோஸ் த ஆல் சின்டாக்டிக் ரூல்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ் then it is executed by the computer. Once translated, the compiler is not needed. நமக்கு டிரான்ஸ்லேட்டட் பண்ணிட்டு முடிச்சிச்சுன்னா நமக்கு கம்பைலர் வந்து தேவைப்படாது. ஓகே, அதுதான் செகண்ட் ஒன். அசம்பிளர் பார்த்தோம், கம்பைலர் பார்த்தோம். தேர்ட் ஒன் இஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பிரட்டர். ஸோ an interpreter translates one line at a time instead of the whole program at one go. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலே ஒன்று கம்பைலர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா இது இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில லாங்குவேஜ் ஜாவா இது மாதிரி ஒரு சில லாங்குவேஜஸில் தான் ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. கம்பைலரும் யூஸ் பண்ணுவாங்க, இன்டர்பிரட்டரும் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற லாங்குவேஜில் மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸில் ஒன்று கம்பைலர் யூஸ் பண்ணுவாங்க கன்வர்ஷனுக்கு, இல்லைன்னா இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனால் ஒரு சில லாங்குவேஜ் மட்டும்தான், ஜாவா மாதிரி லாங்குவேஜ் தான் ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. கம்பைலரும் யூஸ் பண்ணுவாங்க, இன்டர்பிரட்டரும் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா கன்வர்ஷன் ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து மெஷின் லெவல் லாங்குவேஜுக்கு. ஓகே, இப்போ இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுன்னா அட் எ டைம் ஒரு லைன் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். உதாரணத்துக்கு நான் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது ஒரு ப்ரோக்ராம். ஓகே, இல்லைன்னா ஆர்டர் ஈவென்ட் கண்டுபிடிக்கிறது ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன்னா அது என்ன பண்ணுன்னா அது அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 7 லைன்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க. ப்ரோக்ராம் வந்து 7 லைன்ஸ் இருக்குது. நீ வந்து ஒரு தேர்ட் லைனில் எரர் பண்ணிட்டேன். ஓகே, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எரர் பண்ணிட்டேன். அது இமீடியட்டாக என்ன பண்ணுன்னா அங்கேயே நின்றுடும். அது அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. நீ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணால் தான் அது அடுத்த லைனுக்கு போகும். இது வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். அதுதான் இன்டர்பிரட்டர். நீங்கள் கேட்கலாம், சார் அப்போனா கம்பைலர் எப்படி சார் பண்ணும்? கம்பைலர் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு எல்லா லைனையும் ரீட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நீ எந்தெந்த லைனில் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லும். 10 லைனில் நீ உதாரணத்துக்கு நீ தேர்ட் லைனில் எரர் பண்ணியிருக்க, 5th லைனில் எரர் பண்ணியிருக்க, அது ஃபுல்லாக இப்போ அந்த 7 லைன்ஸ் 10 லைன்ஸையும் ரீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன சொல்லும், நீ தேர்ட் லைனில் எரர் பண்ணியிருக்க, 7th லைனில் எரர் பண்ணியிருக்கன்னு. அதை நீ கரெக்ட் பண்ணால் தான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிற அடுத்த லெவலுக்கு போகும். ஆனால் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுன்னா தேர்ட் லைனில் எரர் பண்ணிச்சுன்னா அங்கேயே நின்றுடும்.
ஆனால் கம்பைலர் வந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து எத்தனை எரர் எத்தனை மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லும். நீ போய் கரெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி ரன் பண்ணணும். ஆனால் இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணணும்னா நீ தேர்டை கரெக்ட் பண்ணால் தான் 4th லைனை எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கப்புறம் 4th எதுவும் எரர் இல்லை, அடுத்தது 5th லைனை எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் 5th நீ தப்பு பண்ணியிருக்குன்னா அதை கரெக்ட் பண்ணணும். அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணால் தான் அடுத்த லைனு போகும். இதுதான் கம்பைலருக்கும் இன்டர்பிரேட்டருக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகே, an interpreter translates one line at a time instead of the whole program at one go. Interpreter takes one line, converts it into executable code if the line is syntactically correct, and then it repeats these steps for all lines in the source code. நான் சொன்னதே சொல்கிறான். அதான் என்னன்னா அந்த சின்டாக்டிக்லேயே அது கரெக்டானு செக் பண்ணும். அந்த கிராமர் படி அந்த லைனை எழுதியிருக்கேனான்னு சொல்கிறோம். நான் சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே, ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் கிராமர்ஸ் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நீ வந்து அந்த ப்ரோக்ராமை செக் பண்ணும். ஒவ்வொரு லைனையும் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி எழுதியிருக்கியான்னு செக் பண்ணும். நீ வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி எழுதி இருந்தீங்கன்னா அது வந்து ஓகே, அந்த லைன் கரெக்டாக அடுத்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும். தேர்ட் லைன் வந்து கரெக்டாக எழுதியிருக்கேன், உடனே அடுத்த லைன் பார்க்கும், 4th லைன் அதை இப்போ செக் பண்ணும். அதை நீ வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எழுதியிருக்கியான்ட்டு. இல்லை நீ ஃபாலோ பண்ணி எழுதலைன்னா உடனே அது அங்கேயே நின்றுடும், ஸ்டாப் பண்ணிட்டு அந்த லைனில் என்ன எரர் பண்ணியிருக்கேன்னு கீழே காட்டும். ஓகே, டிஸ்பிளே பண்ணும். அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்ட பிறகு அடுத்த லைனு போகும். ஓகேவா, இது மாதிரி தான் பண்ணும். இதை தான் வந்து இன்டர்பிரேட்டரோடைய ஒர்க். ஓகே, ஏன்னா நிறைய இடத்துல வந்து நீங்கள் இன்டர்வியூ கொஷின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப் போகும்போது கூட வாட் இஸ் கம்பைலர், வாட் இஸ் இன்டர்பிரேட்டர்ன்ற மாதிரி கொஷின்ஸ், அசம்பிளர்னா என்ன, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி மார்க்ஸ் பேஸ்டுக்காக கிடையாது, காலேஜ்லேயும் இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. கம்பைலர் இன்டர்பிரேட்டர்னால் இன்டர்வியூவில் ஒரு சிலது என்ன, நீங்கள் ஃப்ரெஷராக நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு போகிறீங்க ஐடி கம்பெனின்னும் போது அப்போ வந்து உங்களை வந்து ரொம்ப டீட்டெயிலெலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு பேசிக் உங்களுக்கு நல்லா தெரியுதா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் பேசிக் என்ன, கம்பைலர்ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற டேர்ம், கம்பைலர்னால் என்ன, இன்டர்பிரேட்டர்னால் என்ன, ஓகேவா, இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் கொஷின், இன்டர்வியூ பேஸ்டு கொஷின்ஸ். நாட் ஓன்லி மார்க் வந்து மார்க்குக்காகன்னு கிடையாது, நம்ம ரியல் லைஃப்லேயே இதெல்லாம் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ வந்து இதெல்லாம் வந்து காமனாக யூஸ் பண்ணுறது. ஓகேவா, ஸோ hence interpreter is always needed whenever a source code is to be executed. ஸோ நம்ம வந்து இப்போ 3 பார்த்தோம். என்னென்னா அசம்பிளர், கம்பைலர், இன்டர்பிரேட்டர்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்தது வந்து இதில் என்னென்னா ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் டூல்ஸ். ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் டூல்ஸில் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது 2வது பார்த்துட்டோம். 3வது வந்து ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் டூல்ஸ். whenever we decide to write a program we need a text editor. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெஸ்யூம் அடிக்கணும்னா நம்ம எம்எஸ் வேர்டில் இல்லைன்னா ஏதோ ஒரு இதில் ஓப்பன் பண்ணி தான் ரெஸ்யூமை வந்து டைப் பண்ணுறோம். அதே போல் தான் நான் ப்ரோக்ராமை வந்து நான் எழுதணுன்னா எனக்கு வந்து ஒரு எடிட்டர் தேவைப்படும், டெக்ஸ்ட் எடிட்டர். ஓகேவா, ஏன்னா நான் வந்து ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், எனக்கு ஒரு எடிட்டர் தேவை. ஓகே, ஸோ whenever we decide to write programs we need to a text editor. ஓகே, எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, கொஞ்சம் ஒரு முறை கேளுங்க, ரிப்பீட்டடாக கேளுங்க. அதே போல் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் எதுவுமே லெசன் பண்ணுங்கள். நல்லா லெசன் பண்ணிங்கனாவே, நான் வந்து எக்ஸாம்பிளோடு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா லெசன் பண்ணிங்கனாவே போதும். நீங்கள் இப்போ புக்கையோ இந்த பிபிடியோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேனோ அதை லெசன் பண்ணிங்கனாவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஏன்னா புக்கில் வந்து கொடுக்கறதுக்கு நான் ஒவ்வொன்றுத்தையும் எக்ஸாம்பிள்ஸோடு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் வந்து நீங்கள் இந்த மெட்டீரியலை பார்க்காமே நீங்கள் வந்து என்னுடைய இதை வந்து ஆடியோ இதை வந்து லிசன் பண்ணிங்கனாவே போதும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டு திருப்பியும் வீடியோ லிசன் பண்ணிங்கன்னா ஓகே, கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே போல் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதை வந்து நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிடுறேன். ஓகேவா, ஏதாவது உங்களுக்கு என்ன சால்வ் பண்ணிடலாம், ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஸோ ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் டூல்ஸில் என்ன சொல்லியிருந்தோம், we decide to write a programs we need to text editor. எனக்கு எடிட்டர் ஒன்று தேவைப்படுது ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு. and editor is a software that allows us to create a text file where we type instruction and store the file as a source code. இப்போ நான் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ், உதாரணத்துக்கு நான் வந்து ஜாவாவில் ப்ரோக்ராம் எழுதுகிறேன், பைத்தானில் ப்ரோக்ராம் எழுதணும், அதுக்கு எனக்கு வந்து ஒரு எடிட்டர் தேவைப்படுது. சோர்ஸ் கோட்னால் என்ன சொல்லியிருக்கேன், ஹை லெவல் லாங்குவேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம் எழுதுறது தான் சோர்ஸ் கோடுன்றேன். அப்போனா எனக்கு சோர்ஸ் கோட் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு எடிட்டர் வந்து தேவைப்படுது. ஓகே, அதான் சொன்னேன், என் எடிட்டர் இஸ் எ சாஃப்ட்வேர் தட் அலோஸ் அஸ் டு கிரியேட் எ டெக்ஸ்ட் ஃபைல் வேர் வி டைப் இன்ஸ்ட்ரக்ஷன்னா கமாண்ட் அண்ட் ஸ்டோர் த ஃபைல் ஆஸ் எ சோர்ஸ் கோட். ஓகே, தென் an appropriate translator is used to get the object code for exit. நான் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தேவை, எடிட்டர் தேவை, அதில் தான் நான் வந்து ப்ரோக்ராம் எழுதுகிறேன், சோர்ஸ் கோட். அடுத்தது எனக்கு என்ன தேவை, டிரான்ஸ்லேட்டர் தேவை. ஏன்னா நான் வந்து எழுதுறது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ், ஆனால் கம்ப்யூட்டருக்கு வந்து அது தெரியாது. அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எடிட்டர் வேணும்,
ஏன்னா அதில் தான் நான் வந்து ப்ரோக்ராம் எழுத போகிறேன் சோர்ஸ் கோட். அடுத்து எனக்கு என்ன தேவைன்னா ட்ரான்ஸ்லேட்டர் தேவை. ஓகேவா? ஏன்னா அதுதான் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து மெஷின் லெவல் லாங்குவேஜ், கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் தெரிஞ்ச லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, ஸோ தென் an appropriate translator is used to get the object code for execution. So in order to simplify the program development, there are software called IDE, Integrated Development Environment, consisting of text editor, building tools and debugger. ஸோ இப்போ வந்து நிறைய ப்ரோக்ராம் லாங்குவேஜில் ஐடிஇ வந்துச்சு. அதே வந்து எனக்கு என்னென்னா அதுலேயே நான் ப்ரோக்ராம் எழுதிக்கலாம், கம்பைல் பண்ணலாம், ஓகே, எரர் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணலாம், எல்லாமே ஒரே இடத்துல பண்ணலாம். அதுக்கு தான் நான் வந்து எதை யூஸ் பண்ணுறேன்னா ஐடிஇன்னு வந்துச்சு. இப்போ பைத்தான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஇன்னு யூஸ் பண்ணிச்சு. இப்போ அதிலே நான் வந்து ஒரு என்விரான்மெண்ட் ஒரே ஸ்க்ரீனில் வந்து நான் வந்து ஃபைலை எழுதுகிறோம், அதில் வந்து சேவ் பண்ணிடுறேன், உடனே அதில் எரர் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணலாம், எல்லாமே ஒரே இதில் பண்ணலாம். அது வந்து இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் வந்துச்சு. ஓகே, நம்ம வந்து ப்ரோக்ராமிங் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எடிட்டர் பைத்தான் ஐடியை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். அப்போ வந்து அது இன்னும் என்னான்னு கிளியராக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ சாஃப்ட்வேர் கால் ஐடிஇ கன்சிஸ்டிங் ஆஃப் டெக்ஸ்ட் எடிட்டர், பில்டிங் டூல்ஸ் அண்ட் டீபக்கர். A program can be typed, compiled and debugged from the IDE directly. ஸோ நான் டைரெக்டாக வந்து ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணலாம், கம்பைல் பண்ணலாம், டீபக் பண்ணலாம். டீபக்னா வேறு ஒன்றும் இல்லை, பக்னா எரர். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறோம், ப்ரோக்ராமை டைப் பண்ணுறோம் சோர்ஸ் கோடை. அடுத்தது கம்பைல் பண்ணுறோம். கம்பைல்னா உங்களுக்கு தெரியும், கம்பைல்னா என்னது? கம்பைலர்னால் ட்ரான்ஸ்லேட்டர், ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து லோ லெவல் லாங்குவேஜுக்கு, அதுதான் செகண்ட் சொல்கிறேன் கம்பைல். டீபக்னா என்ன? உங்களுக்கு அடுத்து இது புது டேர்மாக இருக்குது. டீபக்னா என்ன சார்னா, பக்னா எரர். டீபக்னா எரரை கரெக்ட் பண்ணுறோம். ஒரு லைனை நீங்கள் தப்பாக அடிச்சிட்டிங்க, ஸோ அதுதான் எரர், பக்கு. ப்ரோக்ராமில் வந்து எரர் இருக்குன்றது தான் வந்து கம்ப்யூட்டரில் வந்து யூஸ் பண்ணுற டேர்ம் வந்து எரர்னு சொல்லுவாங்க, பக்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல எரர் இருக்குது, பக் இருக்குது. டீபக்னா கரெக்டிங் த எரர். ஓகேவா? ஸோ நான் வந்து டீபக் பண்ணுறோம். எல்லாமே எதில் பண்ணுறேன்னா ஐடியில் டைரெக்டாகவே நான் பண்ணிடுறேன். ஓகே, பிசைஸ் பைத்தான் ஐடிஎல்இ, நெட்பின்ஸ். ஸோ அதுதான் டைரெக்டாக, அதுக்கு தான் நிறைய பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஎல்இன்னு யூஸ் பண்ணுறோம். அதுமாதிரி நெட்பின்ஸ்னு இருக்குது, எக்லிப்ஸு, ஆட்டம், ஓகே, லசாரஸ் அண்ட் ஃபியூ அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஐடி. இப்போ இதெல்லாம் சொல்லியிருக்கலாம் ஐடிஇ. ஸோ இன்டெகிரேட்டட் நான் சோர்ஸ் கோடை வந்து எழுதி கம்பைல் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட், நான் ஜாவாவில் ஆகட்டும் இல்லைனா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஐடிஇ, நெட்பின், எக்லிப்ஸ் எல்லாம் வந்து ஐடிஇ. இதெல்லாம் வந்து எதுன்னா எடிட்டர் ஃபார் கிரியேட்டிங் த ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? நான் ப்ரோக்ராம் சோர்ஸ் கோட் எழுதுகிற என்விரான்மெண்ட், சோர்ஸ் கோட் எழுதுறது, கம்பைல் பண்ணுறது, டீபக் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட் தான் ஐடிஇ. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் நெட்பின், எக்லிப்ஸ். எப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னால் நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இல்லை, C++, ஜாவா, பைத்தான்லாம் ஹை லெவல் லாங்குவேஜஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதே போல் தான் ஐடியோட எக்ஸாம்பிள்ஸ் கேட்டாங்கன்னா நெட்பின்ஸ், எக்லிப்ஸ், ஆட்டம், லசாரஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஐடிஇஸ். ஓகே, debugger as the name implies is the software to detect and correct errors in the source code. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், debuggerனா என்ன, debugனா என்னென்னா implies the software to detect and correct the errors. எங்கே எரர் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணுறது தான் வந்து டீபக்கர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதில் வருதுன்னா நம்ம வந்து ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட் டூல்ஸில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோன்னா மெயினான விஷயங்களை பார்த்துருக்கோம். ப்ரோக்ராமிங்க்கு பேஸானது ப்ரோக்ராமிங் டூல்ஸ்ன்ற சப்டாபிக்கில் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணது என்னென்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஓகே, அதில் வந்து லோ லெவல் லாங்குவேஜஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அசம்பிளி லாங்குவேஜ்னால் என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் ஹை லெவல் லாங்குவேஜ்னால் என்னென்னு பார்த்தோம். ஓகே, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எக்ஸாம்பிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட்டர்னால் என்னென்னு பார்த்தோம். அது எதுக்காக நீடட், என்ன எதுக்கு அது நம்ம கண்டிப்பாக வேணுமான்னா அது எதனால் நமக்கு கண்டிப்பாக வேணும்னு பார்த்தோம், லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட்டர். அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக வந்து ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் டூல்ஸ், எடிட்டர் இல்லை தான் நம்ம டைப் பண்ணுறோம், எடிட்டர் ஐடிஇ இதில் தான் டைப் பண்ணுறோம். அது என்னன்றதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னொரு டாபிக் இருக்குது இந்த சாஃப்ட்வேரில், அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நான் போடுறேன், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா. ஸோ இது வரை எடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம், அதனால் ஒரு சில டைம் வந்து ஒரு டாபிக் புரியல, திருப்பியும் அதை வந்து பாஸ் பண்ணிட்டு திருப்பியும் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, கொஞ்சம் என்னென்னா கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்ஸோடு சொல்கிறத விட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?
ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னால் என்னென்னு. ஓகே தேங்க்யூ.